அளவில்லா கருணையும் ஈடு இணை இல்லாத பெரும் திருமையுடைய எல்லாமல்ல ஏக இறைவனின் அருள் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். ஜமாத் இஸ்லாமியின் கடையநல்லூர் கிளையின் சார்பாக நோன்பு திறக்கவும் மனம் திறக்கவுமான ஒரு அருமையான மாலை ஒன்றுகூடலை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இங்கே வருகை தந்திருக்கின்ற சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற முகமதுடன் ஆரம்பம் செய்கின்றேன். நோன்பு திறந்ததும் நபிகள் பெருமானார் ஒரு அருமையான பிரார்த்தனை ஒன்றை, தஹபல் அமவு வக்சல்லதில் உருக்கு வசபதல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ், தாகம் தணிந்து விட்டது, நரம்புகள் நனைந்து விட்டதை, இறைவா நீ நாடினால் எனக்கு கூலி கிடைக்கும். இதோ எங்கள் தாகம் தணிந்து விட்டன, நரம்புகள் எல்லாம் நனைந்து விட்டன, இறைவா உன்னுடைய கூலியை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த அருமையான வேளையிலே நாங்களே நோன்பு வச்சுக்கிறோம், நாங்களே உங்களை அழைச்சி நீங்க இங்க கஞ்சி கொடுங்கன்னு சொல்றோம். இப்படியான ஒரு இணைப்பும் பிணைப்பும் இந்த மண்ணில் நிகழ்ந்து கொண்டிருப்பதை குறித்து ஐயா மணிகண்டன் அவர்கள் மிக அருமையாக வடமாநிலங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வை அவர்கள் சுட்டிக்காட்டி சொல்லும் போது, பண்டிகை என்றால் எல்லோருக்கும் மகிழ்வாக இருக்க வேண்டும். நோன்பை குறித்து சொல்லும் போது எல்லோரும் கொண்டாடுவோம். இது முஸ்லிம்கள் நோன்பு வைத்தாலும் இந்த திருநாளை எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு திருநாளாக இருக்க வேண்டும். பண்டிகை வந்தால் அது எல்லாருக்குமே மகிழ்ச்சியா இருக்கணும். அது முஸ்லிம்கள் அவங்க பண்டிகைன்னு இல்லை, எல்லாருக்குமே அது மகிழ்வு தருவதால் அது மனித குலத்தின் பண்டிகையாக, அது ஒரு வெற்றி நாளாக நாங்கள் கொண்டாடினோம். ஆனால் இன்றைக்கு வட மாநிலங்களிலே பிற சமயத்துடைய பண்டிகை வருகிறது என்றால் பிற மத சகோதரர்கள் எல்லாம் பதறுகிறார்கள். ஐயோ பண்டிகை வந்து விட்டதை என்ன பாடுபடுத்துவார்கள் என்று. ஹோலி என்பது ஒரு அருமையான பண்டிகை. மனம் மகிழ்ந்து சகோதரர்கள் தங்களுக்குள் வண்ணங்களை வாரி இறைத்து மகிழ்வை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த ஹோலி பண்டிகையில் இந்த ஆண்டு நடந்த கொலைகள் மட்டும் எத்தனை! முஸ்லிம்கள் பாய் போய்கிட்டவனை கூறி அவன் மேல வண்ணங்கள் அள்ளி வீசுவது, என்னப்பா என் மேல வீசுறீங்களா என்று கேட்டால், நாங்கள் பண்டிகை விடுவது உனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி அடித்தே கொள்வது. எத்தனை கொலைகள்! சமரசத்திலே நீங்கள் தொடர்ந்து வாசிக்கக்கூடியவர்கள் பாருங்கள். இந்த மாத இந்தியா என்ற ஒரு தொடரை நாங்கள் எழுதுகிறோம். இஸ்லாமிய வெறுப்பு குற்றங்கள். ஒவ்வொரு மாதமும் இந்தியாவில் முஸ்லிம்களை மதத்தின் பெயரால் மட்டும் அடித்துக் கொள்ளக்கூடிய கொலைகள் எத்தனை என்பதை ஆய்வு செய்வதற்காக எனக்கு உதவி ஆசிரியராக இருக்கக்கூடிய சகோதரர் ரியாஸிடம் நான் பொறுப்பு ஒப்படைக்கிறேன். தம்பி இங்க வாங்க, உங்களுக்கு 2 பக்கம் ஒதுக்குறேன். எனக்கு நீங்கள் இந்தியாவிலே எங்கெங்கே இஸ்லாமிய வெறுப்பின் அடிப்படையில் நடக்கக்கூடிய கொலைகளை நீங்கள் தரவுகளுடன் எழுத வேண்டும். எங்கேயுமே நீங்க மிகைப்படுத்தி விடக்கூடாது, கூடுதல் குறைவான செய்திகள் வந்துவிடக்கூடாது. ஆதாரத்தோடு அந்த செய்தி வேணும். 2 பக்கங்களை ஒதுக்கிறேன் என்று சொன்னால் எந்த பத்திரிகையிலும் வெளிவராத செய்தியாகவும் இருக்கிறது. சொல்லி முடிச்ச பிறகு அவர் அந்த பேப்பர் கொண்டு வந்து என்கிட்ட தர்றாரு. 8 பக்கங்கள். என்னப்பா 2 பக்கம் ஒதுக்கின 8 பக்கம்? அத்தனை கொலைகள் நடக்கிறது. இதுவரைக்கும் ஆகிவிட்டது. இந்த சமரசத்தின் தொடரை 2 பக்கங்கள் நான் ஒதுக்குகிறேன். பேப்பர் முதல்ல ஒரு பிளான் பண்ணும்போது ஒரு ஆசிரியராக என்னென்ன வரணும். ஆனால் இஸ்லாமிய வெறுப்பு குற்றங்கள் 4 பக்கங்கள், 5 பக்கங்கள். இட நெருக்கடினால் நான் அதை மிகவும் சுருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இவ்வளவு வேதனையுடன், இன்னும் சொல்வதானால் ஒரு தாயுள்ளத்துடன் கண்ணீருடன் நான் அந்த பகுதியை நான் மீண்டும் மீண்டும் மீட்பு திருத்துகிறேன். ஜெயவா, இது எப்போது இந்த தொடர் முற்றுப்பெறும்? ஜெய் ஸ்ரீராம் என்று சொல், இல்லை என்றால் உன்னை அடித்துக் கொள்வேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு கடவுள் இருப்பாரா? என் பேரை சொல்லலன்னா அடிச்சு கொன்று என்று சொன்னால் அவர் கடவுளா இருப்பாரா? இல்லை. கடவுளின் பெயரால் அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு கொடூரம் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாங்க ஹோலி பண்டிகை கொண்டாடுகிறோம். இப்படி பண்டிகை கொண்டாடும் போது நீங்கள் முஸ்லிம்கள் சும்மா தொலை விடாதீங்க. அதனால் தார்பாய்களை அடைத்து வைத்து பள்ளிவாசல்களை மூட வேண்டும். இதெல்லாம் ஒரு இந்தியாவுடைய பெருமையா? இந்தியாவிற்கே இழுக்கு, அசிங்கம், கேவலம் இந்த தாய் திருநாட்டிற்கு. வெளிநாடுகளிலிருந்து பார்க்கக்கூடிய பல புள்ளி விவரங்களை தரக்கூடிய ஆய்வு நிறுவனங்கள் சொல்கிறார்கள் எவ்வளவு இழிவான ஒரு நாடாக இந்தியா மாறுகிறது.
அவர்கள் பண்டிகையை அவர்கள் கொண்டாடி கொண்டிருப்பது எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தாராளமாக கொண்டாடுங்கள். நாங்கள் வாழ்த்துக்களை பரிமாறுகிறோம், அன்பை பரிமாறுகிறோம். ஆனால் தொழுகை நடத்தக்கூடாது, நாங்கள் ஹோலி பண்டிகையை கொண்டாடுவோம் என்று சாதாரண மனிதர்கள் சொல்லவில்லை. இதை பொறுப்பில் இருக்கக்கூடிய, ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் சொல்கிறார், ஆண்டுக்கு 52 வெள்ளிக்கிழமை வருது உங்களுக்கு, எங்களுக்கு ஆண்டுக்கு ஒரே ஒரு பண்டிகை அப்படித்தான் கொண்டாடுவோம் என்று சொன்னால் இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த நோன்பு திருநாளில் எல்லாம் வாங்கப்பா, அடித்து கொண்டு சாவதல்ல பண்டிகை, விருந்து உண்டு மகிழ்ந்து அன்பை பரிமாறி சந்தோஷத்தை பரிமாறி ஆற தழுவிக் கொள்வோம் வாருங்கள் என்று அழைத்துத்தான் இந்தியா முழுவதும் இந்த இஃப்தார் என்று சொல்லக்கூடிய நோன்பு திறப்பு நிகழ்ச்சியிலே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல அதனால சொன்ன வெறுமை வந்தோம், கஞ்சி குடிச்சோம், போய் விடுகிறோம் என்றால் அது ஒரு அடையாள இஃப்தார். இன்றைக்கு அடையாள இஃப்தார் இன்றைக்கு அரசியல் இஃப்தாராக பரிணாமம் பெற்று, அரசியல் இஃப்தாருடைய வளர்ச்சி இன்றைக்கு தொப்பி போட்டோம், கஞ்சி குடிச்சோம், இன்னைக்கு மகரிப்பும் தொலை வந்துட்டா நல்லது, சந்தோஷம், வாங்க எல்லாம் நல்லது நடக்கட்டும். ஏதோ ஒரு வகையில் அரசியல் இஃப்தாராக இருந்தாலும் வரவேற்கிறோம். காரணம், உங்களுடன் நாங்கள் இருக்கிறோம். அந்த செய்தி எல்லோரும் நாம் மகிழ்ந்திருப்போம் என்ற அந்த செய்தியை சொல்வதற்கு நீங்கள் அரசியல் தொப்பியை போட்டுக் கொண்டாலும் சரி, ஆன்மீக தொப்பியை போட்டுக் கொண்டாலும் சரி வரவேற்கிறோம். வாருங்கள், அமர்ந்து பேசுவோம். இந்த தமிழ்நாட்டை குறித்து சொன்னார்கள். தமிழ்நாட்டில் இத்தகைய அமைதி நிலவுகிறது. ஆனால் இந்த அமைதி என்பது அமைதியாக இருந்தால் அது நல்லது, ஒரு கட்டத்தில் மௌனமாக மாறுவது ஆபத்து. அமைதி வேறு, மௌனம் வேறு. மௌனம் ஆபத்து, அமைதி நல்லது. ஒருவனை அடித்துக் கொள்ளும் போது மற்றவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மௌனம் ஆபத்து. தட்டி கேட்கக்கூடியவர்களுக்கு யாருமே இல்லையா? என்ன இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்கிறது, இவ்வளவு பெரிய அராஜகம் நடக்கிறது, இதெல்லாம் ஏன் என்று கேட்பதற்கு ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கிறது என்று சொன்னால் இந்த மௌனம் களைய வேண்டும். எல்லோரும் மகிழ்ந்திருந்து இந்த இந்திய நாட்டினுடைய பன்மை சமுதாயம் என்ற அந்த மாபெரும் பெருமையை கட்டி காக்க வேண்டும் என்று சொன்னால் அறிதலும் புரிதலும் நமக்கு அவசியம். ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும், ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். இது எதற்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்துறோம்? இப்படியெல்லாம் வருஷம் தங்க விலை இதெல்லாம் கூட்டி நடத்தி அவர் எப்படியாவது மதம் மாத்திருவாயா, சாய்பா மாத்திருவோம் அப்படின்னா, மதம் மாத்துவதுன்னு அப்படி விஜய் ரசிகனை அஜித் ரசிகனா மாற்ற முடியுமா சொல்லுங்க? எனக்கு தலை ரசிகனா மாத்திர முடியுமா? ஏன்னா ஒரு விஜய் ரசிகனை கூட அஜித் ரசிகனா மாற்ற முடியாதுன்னா ஒரு மதத்துல இன்னொரு மதத்துல கட்டாயப்படுத்தி மாற்ற எவ்வளவு மடத்தனம். அந்த அளவு பலகீனமா இருக்கிறாங்க. மதத்துல பிரியாணி கொடுத்து மதத்துக்கு கூப்பிடுறாங்க, காசை கொடுத்து மதத்தை கொடுத்துறாங்க. இதெல்லாம் அறிவுக்கு பொருத்தம் இல்லாத புரட்டுவாதங்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் அப்படி என்றால் இந்த மதத்தை குறித்தான உரையாடல் இன்றைக்கு அவசியம். புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் அண்டை வீட்டுக்காரர்களாக நாங்கள் இருக்கிறோம், ஏதோ தனி தீவாக இல்லை. இன்றைக்கு நாங்க போனோம்னா அண்ணாச்சி கடையில போய் தான் நாங்கள் போய் ஜாமான் வாங்க வேண்டியிருக்கிறது. இங்க இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டியிருக்கிறது. நாம் எல்லாம் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சானாக ஒன்றாக வளரும் போது ஒன்றாக கலந்து வளரக்கூடிய இந்த பூமியிலே நம்மை குறித்த அறிதலும் புரிதலும் இல்லாமல் இருக்கிறோம். இந்த அறிதலும் புரிதலும் இல்லாமல் இருந்தாலும் கூட பரவாயில்லை, தவறான அறிதலாக தவறான புரிதலாக மாறும்போது அது எப்படிப்பட்ட ஒரு கற்பிதத்தை நமக்குள்ள உருவாக்குறது என்று சொன்னால், சில உருவகங்களை நமக்குள்ளே உருவப்படுத்தி கொண்டோம். இதை யார் கட்டியமைத்தது என்று சொன்னால், வெற்றிகரமாக வகுப்புவாதிகள் இந்த சித்தரிப்பில் அவர்கள் பெரும் வெற்றியை பெற்று விட்டார்கள். முஸ்லிம் என்று சொன்னால் தீவிரவாதி, தொப்பி தாடி வச்சிட்டானே பயங்கரவாதி. அதுக்கு அவன் சொல்ற வார்த்தைகள், எல்லா முஸ்லிம்களும் தீவிரவாதிகள் அல்ல, ஆனால் எல்லா தீவிரவாதிகளும் முஸ்லிம்கள். எங்கேயாவது நீங்கள் தீவிரவாதிகளை முஸ்லிம்களை பார்த்திருக்கிறீங்க? நான் கேட்கிறேன், யாராவது இருந்தா கூட்டம் முடிஞ்சு போவோம், எனக்கு ஒரு தீவிரவாதியை தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். முஸ்லிம் என்றால் தீவிரவாதி, பயங்கரவாதி. இந்த ஒரு சித்திரத்தை இன்றைக்கு வரைந்து வரும்போது நம்ம பிள்ளைகளும் பாயிட்டெல்லாம் பார்த்து பழகப்பா குண்டு குண்டு வச்சிட போறான் என்ற ஒரு பயம் வருது. இப்படியான ஒரு சித்திரம். நீங்க என்னன்னா 4 மனைவி கெட்டுறது, பிள்ளைகள் அதிகமா பெற்றுக் கொள்றது. சாதாரண ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல, ஒரு நாட்டினுடைய பிரதமர் சொல்லுகிறார் அதிகம் பிள்ளை பெற்றுக் கொள்கின்றவர்களை. ஒரு நாட்டினுடைய பிரதமர் சொல்ற பேச்சா இது? அப்படி என்றால் எல்லாருக்கும் என்ன வரும்? முஸ்லிம்கள்லாம் 4 கொண்டாட்டி கட்டுறது,
கடையநல்லூர்ல ஆய்வு பண்ணுங்க, வரலாறு எழுதின வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி ஒரு ஆய்வு பண்ணுங்க. கடையநல்லூர்ல 4 கொண்டாடி கட்டின பாய் எத்தனை, ஒரு புஸ்தகம் எழுதுங்க. ஆய்வு செய்ய முடியுமா? இப்படியான ஒரு கருப்பு தான் பெண்களை ஹிஜாப் என்று போட்டு அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கிறது. எத்தனை அவர்கள் இங்கேதான் இருப்பார். பீர்பாய் இங்க சொன்ன கடையில் தான் இருப்பார். அவருடைய இதயமெல்லாம் பாகிஸ்தானில் சுத்தி கொண்டிருக்கும். அவர் பார்த்தா பாகிஸ்தான்கார மாதிரியா இருக்கு. ஆனால் என்ன இப்படி ஒரு கற்பிலம்? இவருடைய எண்ணமெல்லாம் பாகிஸ்தானை சப்போர்ட்டா இருப்பான், ஆப்கானிஸ்தானை சப்போர்ட்டா இருப்பான், இந்த நாட்டுக்கு விரோதியாவான் சொல்லி சொல்லி நம்ப வைத்து விட்டார்கள் பாருங்கள். அப்படி இருக்கும்போது நமக்கு உண்டான அந்த இடைவெளி குறைகிறது. தீவிரவாதி, பழமைவாதி, பெண்ணடிமைவாதிகள் அவர்கள் கடுமையானவர்கள். ஆனால் இது எல்லாம் இந்த அவர்கள் தருகின்ற அந்த சித்திரம். உண்மை என்ன தெரியுமா? கொரோனாவில் தனக்கு மருத்துவம் பார்த்த ஒரு மருத்துவன் இறந்து போன போது அந்த உடலை தொட மருத்துவர்களுக்கு மத்தியிலே நாங்கள் செத்தாலும் பரவாயில்லை என்று உடலை தூக்கி கொண்டு ஓடுகின்ற முஸ்லிம்களை நீங்கள் கண்ணால் பார்க்கின்றீர்கள். மழை வெள்ளத்திலே மார்பளவு நீரிலே சென்று நாங்கள்லாம் உள்ள போயிருக்கிறோம் என்று மேடைகளில் பேசுபவர்கள் அல்ல. ஜமாத் இஸ்லாமி களத்தில் நின்றது அந்த பெருவெள்ளத்திலே அத்தனை நாட்களிலும் நீரிலே நின்றவர்கள் நாங்கள். விஷப்பூச்சிகள் இருக்கும், எல்லாம் இருக்கும், அசிங்கங்கள் இருக்கும். என்றைக்காவது அதை சொல்லி முஸ்லிம் சமுதாயம் ஓட்டு கேட்ட உங்களிடம் வருகிறதா? வருமா? வராது. ஓட்டுக்காக மட்டும். இது இறைவனுக்கு நாளை எங்களிடம் கணக்கு காட்ட வேண்டும். மனிதர்கள் அமைதிக்காக, சுனாமி ஆகட்டும், பெருவெள்ளமாகட்டும், இத்தனை ஓடி உதவக்கூடியவர்கள், நம்மோட அன்புடன் பழகக்கூடிய, இதெல்லாம் பிராக்டிகலா இருக்கிறது. தியரியா எங்க இருந்து ஒன்று சொல்கிறான், தீவிரவாதி, பழமைவாதி, 4 கொண்டாடி கட்டுற அதை நம்புறான். கண்முன்னால் கண்டுவிட நம்பக்கூடியவர்கள் குறைவு. இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய இங்கே வரையிருந்திருக்கின்ற சகோதரர்கள் இதை குறித்த சிந்தனைகள் நமக்கு அதிகம் வர வேண்டும். ஒருவரை அறிந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் இந்த நெருக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னவென்று சொன்னால், புரிந்து கொள்வது என்று சொன்னால் இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல. நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்து மதம், கிறிஸ்தவ மதம், புத்த மதம், ஜெயின மதம், எல்லாம் மதம். இஸ்லாத்தை நாங்க மார்க்கம் சொல்றோம். ஏன்னா மதம்னா ஒன்று, இஸ்லாம் மதமா என்றால் மதம் தான். மதம் என்றால் பூஜை வழிபாடுகள், இதோட நின்று விட வேண்டும். ஆனால் மதம் என்பதை தாண்டி மார்க்கம் என்று சொன்னால் வே ஆஃப் லைஃப். இஸ்லாம் வாழ்வு முழுவதற்கும் வழிகாட்டுகிறது. இஸ்லாம் வழிகாட்டாத எந்த துறையுமே இல்லை. யார் வழிகாட்டுறார் உங்களுக்கு? எவன் படைத்தானோ அவனே வழிகாட்டுகிறான். அதான் இந்த மார்க்கத்தினுடைய சிறப்பு. இறைவன் படைத்தான், படைத்ததோடு விட்டு விடாமல் வழிகாட்டுகிறான். அது ரொம்ப பெரிய ஒரு பொறுப்பு. அந்த வழிகாட்டக்கூடிய பொறுப்பை எடுத்தான். எப்படி வழிகாட்டுறான்? கடவுள் நேரடியாக வரமாட்டான், அவதாரம் எடுக்க மாட்டான், கடவுளுக்கு குமாரன் இல்லை. அப்ப எப்படி வரும்? மனிதர்களிலிருந்தே ஒரு தூதரை தேர்ந்தெடுத்து அந்த தூதருக்கு ஒரு வேதத்தை வழங்கி இதை நீங்கள் மக்களிடம் சொல்லுங்கள் என்று சொல்கிறான். அப்ப மனிதனின் கடவுளிடமிருந்து இறை தூதர்களுக்கு செய்தி, இறை தூதரிடமிருந்து அந்த சமுதாயத்திற்கு செய்தி. 1,24,000 நபிமார்கள் பூமி பந்தியுடைய அனைத்து பகுதிகளுக்கும் வந்திருக்கிறார்கள். முதல் மனிதரே முதல் இறை தூதர். அவருக்கே வழிகாட்டுதல் தேவை. ஆதத்திற்கு நாம் அனைத்தையும் கற்று தந்தோம். எனவே முதல் மனிதரில் இருந்து இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்குமாக லட்சத்துக்கும் அதிகமான தூதர்களை இறைவன் வழங்கினான். படைத்தேன், வழிகாட்டியாச்சு, என் பொறுப்பு முடிஞ்சது என்று சொல்லவில்லை. இறைவனுடைய கருணையை பாருங்க. அப்படி வழிகாட்டக்கூடிய தூதர்களை அனுப்பி வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு சமுதாயத்தை அவர்கள் பிராக்டிக்கலாக நிறுவினார்கள். ரொம்ப நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டிய பகுதி. நீங்கள் அண்ணல் பெருமானாருடைய மக்கா வாழ்க்கை, மதினா வாழ்க்கை, காய்தல் உவத்தல் இல்லாமல் பாருங்கள். எப்படி இருந்த மக்கா 23 ஆண்டுகளில் எப்படி மாறியது? எப்படி மாறியது? இது கற்பனை கதை அல்ல, புராணம் அல்ல. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தது. தோழர் இங்கே அருமையாக சொன்னார். அண்ணல் காந்தி அவர்கள் உமருடைய ஆட்சியை விரும்பினார் என்றால் உமருடைய ஆட்சி என்ன? உமர் எப்படிப்பட்ட ஒரு பயிற்றுவிப்புக்கு பெருமானாரால் பழக்கப்பட்டிருந்தார் என்பதை நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் உள்ளபடியே உயிர் துடித்து விடும். இப்படிப்பட்ட ஒரு புரட்சி, இப்படிப்பட்ட ஒரு மாற்றம், மனிதநேயம், பேரன்பு, பேரமைதி. இஸ்லாம் என்று சொன்னால் சாந்தி, அமைதி, கீழ்ப்படிதல். எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டினார்கள். வட்டி இல்லாத சமுதாயம். அங்க வட்டியே கிடையாது. மது ஒருத்தன் கூட குடிக்க மாட்டான், எவனும் பொய் சொல்ல மாட்டான். இப்படியான ஒரு அமைதி மிகுந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டினார்கள். எந்த அளவு என்று சொன்னால், ரோட்ல போறவனை கூப்பிட்டு இந்தப்பா காசை நீ வச்சுக்க, யாரு கொடுப்பா?
காசை போறவனை தட்டி பறிக்கக்கூடிய காலத்தில் என்னிடம் 100 ரூபாய் இருந்தால் 2.5 ரூபாய் அல்ல தாமில் மிஸ்கின், அவனுக்கு நீ கூடாது, ஏழையுடைய பணம் அது. இப்படி கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக உருவாக்கியது. அங்கே வறுமையை ஒழித்தது, வட்டியை ஒழித்தது. இப்படி இந்த இறை வேதத்தை கொண்டு ஒரு சமுதாயத்தை கட்டமைத்து காட்டினான் இறைவன். அப்போ படைத்தான், வழிகாட்டினான், தூதர்களை அனுப்பினான், ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள். அதோடு நின்று விடலாம் இறைவன். அதற்கு பிறகுதான் அவனுடைய மாபெரும் கருணை. உங்களுக்கு எல்லாம் வேதம் வழங்கினப்பா, தூதர்கள் வந்தாங்க, வழிகாட்டாச்சு, இதை வச்சு தெரிஞ்சுக்கிறீங்க என்று சொன்னாம நீங்க எல்லாம் எப்படி ஆள் எனக்கு தெரியும். டெய்லி 5 வேளை என்கிட்ட வாங்க, காலையில் எங்க ஒண்ணே வா, உன்னை விட்டா நீ அப்படி போயிடுவ. இறைவனுடைய மாபெரும் கருணையை பாருங்கள். 5 வேளை தொழுகி வா, என்னிடம் வந்து இந்த பயிற்சியை பெற்று போ, இதை சிந்தனையை நீ வைத்துக்கொள், இறைச்சத்தை பெற வேண்டும். ஒரு நாளைக்கு 5 வேளை பயிற்சி. இதுவெல்லாம் போதாது என்றுதான் மாதத்திற்கு 30 நாள் பயிற்சி. இந்த பயிற்சியை இறைவனே வழங்குகிறான். அவன்தான் படைத்தான், அவன்தான் வழிகாட்டுகிறான், அவன்தான் பயிற்சி வழங்குகிறான். இந்த பயிற்சிக்கான எக்ஸாமினேசர் என்று சொன்னால் கண்காணிப்பாளர். கண்காணிப்பாளருக்கு அரபில ரகீப் என்று பெயர். இறைவனுடைய பேர் ரகீப், கண்காணிப்பாளர். அவன்தான் எக்ஸாமினேசர், கண்காணிக்கின்றான். அவன்தான் கேள்வி கேட்கிறான், பேப்பர் திருத்துறது அவன்தான், கூலி வழங்குவவனும் அவன்தான். எனவேதான் முஸ்லிம்கள் பயப்படுறாரு. நான் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணுமே, நோன்பு வச்சுட்டு சாப்பிடக்கூடாத, யாரும் இல்லாத போதும் சாப்பிடக்கூடாது, கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கான், இந்த இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வு. எனவே இறைவன் காட்டிய வழி முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, இது உலக மக்கள் அனைவருக்குமான ஒரு வழிகாட்டுதல். எனவே இந்த வழிகாட்டுதல் இன்றைக்கும் இருக்கிறது. இந்த திருக்குரான், அண்ணல் பெருமானார் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள், ஆனால் அவர்கள் எப்படி வழிகாட்டினார்கள் என்ற அந்த வழிகாட்டுதலுக்கான வேத புத்தகம் இன்றைக்கும் இருக்கிறது, உயிர் வாழும் வேதம். இந்த குரானை குறித்து நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? இதை எண்ணி பார்க்க மாட்டீர்களா? இதை ஆராய்ச்சி செய்ய மாட்டீர்களா? இதை எண்ணி பார்க்காதவாறு உங்கள் இதயங்கள் தாழிடப்பட்டிருக்கிறதா? இது முஸ்லிம் வேதமெல்லாம் பார்க்காதீங்க. எப்படி ஒரு கம்யூனிசம் உடைய சிந்தனை ஒரு தாய் நம்ம பார்க்கிறோமோ, மார்க்சின் கார்கியுடையத, ஒரு பெரிய பெரிய புரட்சிகளை நாம எப்படி எல்லாம் மூலதனத்தை பார்க்கிறோமோ, பெரியாரிய கொள்கை எப்படி பார்க்கிறோமோ, அம்பேத்கரை சித்தாந்தங்களை எப்படி ஆய்வு செய்கிறோமோ, அதே போல இதை ஒரு ஆய்வுக்கு நீங்க எடுத்துக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளலாம். இதுல முரண்பாடு எங்காவது இருக்கிறதா? இது எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டி இருக்கிறது? இந்த தத்துவம் என்ன பேசுகிறது? குரானில் எங்கேயுமே தொழுகை எப்படி தொழணுங்கிற வடிவம் கொண்டு வரல, எப்படி தொழணும்னு குரான்ல சொல்லி தரல, எப்படி நோன்பு வைக்கணும்னு சொல்லி தரல, எப்படி ஹஜ் செய்யணும்னு சொல்லி தரல, அதெல்லாம் இல்லை. ஏன் தொழணும்? எப்படி உங்கள் தாய் தந்தையருடன் நடந்து கொள்ள வேண்டும், அனாதைகளுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஏழைகளுக்கு எப்படி கொடுக்க வேண்டும், இது அரசியலை பேசுகிறது, தத்துவார்த்தத்தை பேசுகிறது. எனவே இந்த மனித குலத்திற்கு அருளாக வந்த, வழிகாட்டியாக வந்த, ஒரு ஒளியான வந்த இந்த வேதம் இறங்கியப்பட்ட மாதம் என்பதனால் லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் உலகத்திற்கு இப்படிப்பட்ட நேர்வழி இறைவன் வழங்கினான். சஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் தான் இந்த திருக்குரானை இறைவன் இறக்கியருளினான். இந்த திருக்குரான் மனித சமுதாயம் அனைத்திற்கும் வெளிச்சம் காட்டக்கூடியது. இது ஹுதன் லின்னாஸ், மனிதர்களுக்கு வழிகாட்ட வந்தது. வல் பையின்னாத், உங்களுக்கு விளக்கமாக வந்திருக்கிறது. வல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய இந்த வேதம். இந்த வேதத்தை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த வேதம் இறங்கியதற்காக நன்றி செலுத்துவதற்காகத்தான் இந்த மாதத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி முஸ்லிம்கள் நோன்பு வைக்கின்றார்கள். எனவே இந்த மாதத்தினுடைய ஹீரோ யார் என்று சொன்னால் குரான் தான். குரான் இறக்கியதற்காகத்தான் நாங்கள் நோன்பு வைக்கிறோம், பட்னி கிடப்பதற்காக அல்ல. இறைச்சல் தான் இந்த நோன்புடைய ஒரு முக்கிய பங்காக இருக்கிறது. அன்பு தோழர்களே, நேரம் குறைவாக இருக்கிறது. நான் சில செய்திகளை இங்கே தொட்டு சென்றிருக்கின்றேன். நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் திறந்த மனதுடன். இந்த குரானை நீங்கள் ஆய்வு மனப்போடன் நெருங்குங்கள். விமர்சனத்தை வைக்கலாம், தாராளமாக நாம் பேசலாம். ஆனால் இப்படியெல்லாம் நான் பேசும்போது நான் சொன்னேனே தொடக்கத்தில், அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை இதில் இருக்கிறது. எப்படிப்பட்ட மனிதர்களை இந்த குரான் உருவாக்கி காட்டியிருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை இந்த குரான் உருவாக்க விரும்புகிறது, எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறது. இறைவன் இறந்த பிறகு நீங்கள் என்ன ஆவீர்கள்? இறைவன் பதில் சொல்ல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இறந்த பிறகு நான் எங்கே செல்வேன், உங்களுடைய நிலைமை என்னவாகும்? திருமறை பதிலளிக்கிறது. இறப்பிற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை எப்படி சாத்தியம் என்பதை குறித்தெல்லாம் பேசுகிறது. இந்த வாழ்க்கையினுடைய நெருக்கடிகளை குறித்து பேசுகிறது. மனித குலம் சந்திக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் நிரந்தரமான ஒரு தீர்வை இந்த திருமறை முன்வைக்கின்றது. எனவே இந்த திருமறையை வாசிப்பதின் மூலமாக நம்முடைய உறவை இன்னும் அடர்த்தியாக அர்த்தப்படுத்திக் கொள்வதற்கு வாசிப்பும் இதே போன்ற தொடர்போடும் இது போன்ற நிகழ்வுகளும் நமக்கு கைகூடும் என்ற அடிப்படையில் தான் இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி வருகிறோம்.
அரங்கு நிறைந்ததைப் போல மனதும் நிறைந்த ஒரு நல்ல நிகழ்வாக இதை ஒரு சாத்தியப்படுத்தி வல்ல இறைவனுக்கும் இதை ஏற்பாடு செய்த தோழர்களுக்கும் வருகை இருந்த சகோதர சமுதாய சொந்தங்களுக்கும் என் உள்ளத்தின் அடியாளத்திலிருந்து என் பேரன்பையும் நன்றியும் சொல்லி விடைபெறுகிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.